அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இது தமிழக அரசியல் நிலவரம். இது அரசியல் உண்மைகளும் கூட. ஒரு சில நேரத்தில் ஒரு சில உண்மைகளை நம்ம சொல்ல வேண்டியது நமது கடமையும் கூட இல்லையா? அதனால் மயிலாடுதுறையில் நடந்த சம்பவம் என்ன, உண்மை தன்மை என்ன, அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் என்ன சொல்ல வருது? ஒரு பக்கம் கொலை, இன்னொரு பக்கம் தற்கொலை அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆனால் உடற்கூறு ஆய்வில் என்ன சொல்ல வருது? மறுபடியும் மிகப்பெரிய கைதுகள் நடைபெறுகிறதா? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடுத்தடுத்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆணவ படுகொலைக்கு எதிராக மிகப்பெரிய ஒன்றிணைந்த சக்திகளை திரட்ட வேண்டும் சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சிகளும் அவனோட தோழமை கட்சிகளும் மிகப்பெரிய அளவுக்கு களத்தில் இறங்கியிருக்காங்க. பாதிக்கப்பட்டது 2 தரப்பிலிருந்து தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பெண் வீட்டார் என்ன சொல்ல வராங்க, இங்கே பையன் வீட்டார் என்ன சொல்ல வராங்க? உண்மையில் கொலையா அது தற்கொலையா அப்படின்றதையும் பார்த்துடலாம். நம்ம அதை தாண்டி இன்று விஜயபாஸ்கர் அவர்கள், விஜயபாஸ்கர் ஸ்கொயர் 2 பேரும் போயிட்டு கட்சியில் சேர்ந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் திமுகவில் கொடுக்குற விமர்சனம் என்ன, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிய விமர்சனங்கள் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். 2 நாளைக்கு முன்பு மயிலாடுதுறையில் ஒரு காதல் ஜோடி, அது கொலையா தற்கொலையா அப்படின்றத காவல்துறை ஃபுல்லாக நாங்கள் தீர விசாரிச்சுட்டு சொல்கிறோம் அடிப்படையில் 2 நாளைக்கு முன்பு சடலமாக மீட்கிறாங்க. அதாவது ஒரு கொட்டகை மாதிரி இருக்குது. அந்த கொட்டகை மாதிரி இருக்கிற இடத்துல திடீர்னு 2 பேரும் ஒரே இடத்துல பக்கத்தில் தூக்கில் தொங்கி இருக்காங்க. உடனே அந்த மீட்கிறாங்க. மீட்கும் போது அந்த பையனுடைய உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே பெண்ணோட குடும்பம் இருக்கு இல்லையா, அதாவது அவங்களுடைய ஃபேமிலிஸ் மீது ப்ளஸ் அந்த வீடு மீதி எல்லா பகுதியை கம்ப்ளீட்டாக உள்ள புந்து இந்த கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏன் இந்த கோபம் அப்படின்னா, இந்த பார்த்திபனுடைய உறவினர்கள் அந்த ஊர் மக்கள்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, இது முழுக்க ஆணவ படுகொலை, இது பிளான் பண்ணி திட்டமிட்டு அவங்கள வரவழைத்து அடித்து தூக்கில் தொங்க விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் காட்டுத்தீயாக பரவுது. பரவுனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, பாதிக்கப்பட்டது நாங்கள் தான், அதாவது இந்த ஆணவ படுகொலையை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும்னு சொல்லிட்டு இந்த பெண்ணோட குடும்பத்தின் மீது தாக்கல் நடத்தும் போது அங்கிருந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்க, அதை தடுத்து அந்த பெண்ணோட குடும்பத்தை சார்ந்த ஒரு 5 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணிட்டு அவங்க இப்போ சிறையில் இருக்கிறாங்க. அப்போ இயக்குனர் ப. ரஞ்சித் போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த காதல் ஜோடி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது. இது சாதாரண கொலை அல்ல, சாதி ஆணவத்தின் கொடூர முகமா என்று கேள்வியை எழுப்பியுள்ளது. முன்கூட்டியே திட்டமிட்டு ஏமாற்றி வரவழைத்து கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் இந்த சம்பவம் சட்டம் ஒழுங்கு மற்றும் காதலர்களின் பாதுகாப்பு குறித்து கடுமையான விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்பயே பாலிமர் சேனல் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இது கொலையா தற்கொலையா? மயிலாடுதுறை அருகே 17 வயது சிறுமியுடன் இளைஞர் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்பு. ஆணவ கொலை குற்றம் சாட்டி சிறுமியின் உறவினர் வீடுகளை சூறையாடி இளைஞரின் குடும்பத்தினர் பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டாங்க. அதுவும் அந்த சிறுமியோட டேட் ஆஃப் பர்த் பார்க்கும்போது 15 வயசு ப்ளஸ் 300 நாள் ஆகுது, 16 வயசு 300 நாள் ஆகுது. 17 வயசு ஃபுல்லாக வரல, 16 வயசு 300 நாள் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய போராட்டம் எடுத்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் மிக கடுமையாக இறங்கினாங்க. அடுத்தடுத்த வழக்குகள் பதியப்பட்டது. ஆளுங்கட்சி மீது உடனடியாக ஆணவ படுகொலைக்கு எதிராக வழக்கு சட்டம் இயற்றணும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பாதிக்கப்பட்ட பகுதியில் டாக்டர் டி. ரவிக்குமார் எம்பி அவர்கள் அடுத்தடுத்த 2 பதிவுகளை போடுறாங்க. ஒன்று, தரங்கம்பாடி சாத்தன்குடியை சேர்ந்த மாரிமுத்து விஜயலட்சுமியினுடைய இணையாரின் மகன் பார்த்திபன் அவர்கள் இன்னொரு சாதியை சேர்ந்த அவரது காதலி, இன்னொரு சாதியை சேர்ந்த காதலின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை சைலண்டாக சொல்ல வராரு. அப்புறம் போயிட்டு நான் நேரில் பார்த்தேன், அவங்களுக்கான இழப்பீடுகளையும் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் போயிட்டு கலெக்டரையும் பார்த்துருக்கிறார். கலெக்டரையும் பார்த்து இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான நடவடிக்கையில் உடனடியாக நீங்கள் எடுக்கணும், அதெல்லாம் நிறைய பேர் வீடு பட்டா இல்லாமல் இருக்காங்க, அது சீக்கிரமாக நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த போராட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் அந்த சிறுமியோட முகத்தை வெளியிடக்கூடாது. பட் ஆனால் போராட்ட காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிறுமியோட முகத்தை வெளியிடுறாங்க. அது தவறு. அங்கே மதுரை ஒருங்கிணைந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை முழக்க போராட்டம், ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சட்டம், இது எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு போராடுறாங்க. அப்போ இந்த போராட்டம் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு நான் 2 வீடியோ பதிவை நான் அட்டாச் பண்ண விரும்புகிறேன். நான் ஃபஸ்ட்டு பதிவு என்ன அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட கிராமத்தில் உரையாடி இருக்கிறார். அதை அவங்களே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி லவுட் ஸ்பீக்கரில் போட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பதிவில் என்ன சொல்ல வராங்கன்றதும், இன்னொன்று பாதிக்கப்பட்ட இன்னொரு தரப்பில், அதாவது பெண் வீட்டார் இருக்காங்க இல்லையா, அவங்க தரப்பில் ஒரு சம்திங் யாரோ ஒருத்தர் விசாரிக்க போயிருக்கிறாங்க, அவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு. 2 பதிவுகளையும் நான் அடுத்தடுத்த பதிவுகளாக வெளியிடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் வந்துடுங்க. ஏன்னா 2 பதிவும் பார்த்தோன்னா ஒரு 4 நிமிஷம் வரும், அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இருந்தாலும் நம்ம உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைமே தேவை இல்லையா? அதனால ஹோப் நீங்க ஒத்துழைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த பதிவுகள் 2ஐயும் நான் அட்டாச் பண்றேன். பார்த்திபன் கொடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், திவ்யதர்ஷினி என்பவர் அந்த கிராமத்தை சார்ந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். 2 பேருக்கும் இடையில மிக ஒரு அருமையான அன்பு உருவாகி வந்திருக்கிறது. கோரிக்கை என்னன்னா மர்டர் கேஸ் தான் போடவும் முடியாது. அது போஸ்ட்மார்ட்டத்துல அவங்க போலீஸ்க்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா கொலை வழக்கு மாற்றுவாங்க. அதுக்கு முன்னாடி மாற்ற முடியாது அப்படின்ற ப்ரொசீஜர் கிடையாது. சரிங்களா, அவங்க அவங்க இன்ஃபார்மிங் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த இது கேட்கலாமா? சூசைட் அப்படிங்கிற மாதிரி இதுலையும் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே வந்துருச்சு பிஎம் ரிப்போர்ட்டு. ஆமா, நம்ம பொண்ணுக்கு வந்துருச்சுங்களா, வச்சு நேற்று எரிச்சுட்டாங்களா? நம்ம எடுக்கிற முடிவுக்கு அவங்க கட்டுப்படுறாங்க. அண்ணா சொல்ற முடிவுக்கு அவங்க ஒத்துழைக்கிறாங்க. எஸ்பி வந்திருக்காங்கண்ணா, பேசுறீங்களா? எஸ்பி இங்க இருக்காங்கண்ணா. வயநாடுல ஒரு கேஸ், அது என்ன செய்யலாம்னு இருக்காங்க. அவங்க இப்ப 174 போடுறோம், இதெல்லாம் மாடல் கேஸ் பண்ண முடியாதுல்ல. பிஎம் ரிப்போர்ட் வந்து பிறகு போடுறாங்க. ஒரு பாடி எடுத்து போஸ்ட் பண்ண முடியுதாங்க, எடுத்து எடுத்துட்டாங்க. அது பிஎம் ரிப்போர்ட் சூசைட் வந்திருக்குண்ணா. அதுல அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ற நேரத்துல நம்ம கொஞ்சம் அதை டெக்னிக்கலா சப்போர்ட் பண்ண போது பொலிட்டிக்கலா இப்ப நம்ம பண்ண முடியாது. சரிங்களா, ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் ஆய்வு பண்ண சொல்லுங்க. நம்பர் 1 நிறைய அறிஞர்கள் இருப்பாங்க, அறிவியல் உதவியாளர் இருப்பாங்க, ஃபாரன்சிக் ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு. அவங்க இன்வால்வ் பண்ண சொல்லுங்க. நம்பர் 1. 2வது டீம் ஆஃப் டாக்டர்ஸ், அந்த ஃபாரன்சிக் டாக்டர் ஒருத்தர் இருப்பாரு. ஃபாரன்சிக் அதுல அந்த மெடிக்கல் டாக்டர் ஒருத்தர் இருப்பாங்க. அது யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ் தான் இருப்பாங்க. ஆமா, அந்த 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 இதுல விளம்பராய்வு ஃபாரன்சிக் டாக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டீம் ஆஃப் டாக்டர்ஸ், அந்த டீம்ல ஒருத்தர் ஃபாரன்சிக் டாக்டரா இருக்கணும். வீடியோ எடுக்க சொல்லுங்க. வீடியோ எடுக்க சொல்லுங்க. முடிஞ்ச பிறகு ஃபாரன்சிக் இது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் முடிஞ்ச பிறகு பிரிலிமினரி ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குங்க. 2வது ஃபைனல், ஆஃப்டர் விசாரணைக்கு பிறகு ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் இருக்கும். நீங்க பிரிலிமினரி ரிப்போர்ட் உடனே கொடுத்துடணும்னு சொல்லுங்க. அந்த டிமாண்ட் ஆச்சு. பிரிலிமினரி ரிப்போர்ட் நம்ம எங்களுக்கு உடனே கொடுத்துருங்க. நாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கொடுப்போம், கோர்ட்ல கொடுப்போம் அப்படின்னாங்க. பிரிலிமினரி ரிப்போர்ட் வித்தின் கையில பிரிலிமினரி ரிப்போர்ட் கொடுத்துருங்க. 3 டிமாண்ட்ல ஒன்று தலைமை அதிகாரிகளை ஆய்வு கலந்து ஆய்வு பண்ண சொல்லணும். ஃபாரன்சிக் டாக்டர் உட்பட ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் சேர்ந்து போஸ்ட்மார்டம் பண்ணணும். அது வெளியே எடுக்கணும். 3வது பிரிலிமினரி ரிப்போர்ட் உடனடியாக ஏன்னா பெண்டிங் விசாரணை எமர்ஜென்சி லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் பண்ணாங்க. ஃபாரன்சிக் லேப்ல உடனே ஒரு 1 வீக்ல ஒரு 15 days ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அது மாதிரி பண்ண சொல்லுங்க. நம்ம போன்ல பேசிட்டாங்க. ஏற்கனவே பொண்ணுக்கு சூசைட்ல பிஎம் ரிப்போர்ட் வந்துருச்சுங்களா?
சரிங்களா? இப்ப பையனுக்கும் அது மாதிரி வந்துருச்சுனாக்கா பிரயோஜனம் அடக்கம் பண்றதா நாங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணி வைக்கிறதா அடக்கம் பண்ணதான சரியா வரும், வேற என்ன செய்ய முடியும்? சரிங்கண்ணா. அடக்கம் பண்ணி திரும்ப ரீபோஸ்ட் மேடம் அதுல இருந்து ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ரீபோஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான தேவையெல்லாம் இல்லையா? சரிங்க சரி. நீங்க உங்களோட இன்டர்னல் உண்டோ எக்ஸ்டர்னல் உண்டோ இருக்குதா இல்லைன்னு பாக்கணும், டிஃபென்ஸ் எதனா இருக்குதா என்னன்னு பாக்கணும். பார்த்துக்கணும். இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே ப்ராப்பரா நடந்துச்சுன்னா அது ரீபோஸ்ட் பண்ண தேவையில்லை. சரிங்க சரிங்க. இது வந்து 3 நாளா நடக்குது அந்த சண்டை. இன்னைக்கு அன்னைக்கு மட்டும் நடக்குது, 3 நாள் நடக்குது. நீங்க கடைசி கூட தகவலை சொன்னாங்க, தெரியாது பிரச்சனை தெரியாது. 2 காரணம் பண்ணுவாங்க, அது கரெக்டா சொல்லுவாங்க. எப்படின்னா ஒண்ணு இந்த மாதிரி நான் பண்ணி தெரிஞ்சது, நான் இவங்க போயிட்டு கேள்விப்பட்டு நான் அந்த தாய்மாமா என்னோட தாய்மாமா சத்தம் அதுக்காக சத்தம் போட்டுருக்காங்க. என்ன நடந்தது, இவங்களாம் போய் அந்த படிக்கிற வயசுல பண்ற போற வயசு அது தங்கச்சி எல்லாம் வயசு கண்ணு கொஞ்சம் பிரச்சனை, அவன் அப்பாவுக்கு ஆர்ட் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, நீ இப்பெல்லாம் படிமா அவங்க நானும் சொல்லி இவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட் வாஷ் பண்ணி காலேஜ் அனுப்புவோம், இவங்க பேசிட்டு வராங்க. இவங்க எங்க அக்கா பையன் எல்லாம் போய் பேசுறாங்க, ரொம்ப காலம் பேசியிருக்கிறாங்க. எந்த ஒரு இதுவும் விவாதமாவே இருந்திருக்கு, எந்த யாரும் சொன்னாலும் கேட்கல. அப்புறம் இவங்க எல்லாம் வரும்போது அந்த பையன் எதுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவரு அப்பா வந்து எந்த பையன் தான் காட்டிட்டு பாரு, இந்த பையன் தான் காட்டிருக்காரு. அவன் உடனே அங்கிருந்து வந்து என்னடா கை காட்டி பேசுறேன்னு சொல்லிட்டு தர குறவா இவங்கள பேசிருக்காங்க. அப்புறம் அந்த சூர்யா இருக்காப்ல, சூர்யாவோட ஃப்ரெண்டு யாரோ அங்க இருந்திருக்காரு, உனக்கு என்ன வயசு அவருக்கு என்னடா வயசு இந்த பேர் பேசுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு தான் ஒரு ஆராய்ச்சி சொல்றாங்க. அந்த பையன் தான் அழுதுருக்காப்ல. அதோட முடிஞ்சிச்சு. இவங்களும் வந்துட்டாங்க. இவங்க வீட்டுல தான் இந்த பையன் வந்துட்டாங்க, என் பையன் அங்கதான் இருந்தான். அவன் அந்த நைட்ல இருந்தவனுக்கு என்ன பண்ணிருக்கோம், ஒரு 9 மணிக்கு அதை ஒரு ஃப்ரெண்ட் வாய்ஸ் பண்ணி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நைட்ல. சரி, நான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ்க்கு பேசி கம்ப்ளைண்ட் கொடுப்போம், வயசு கம்மி இது கொடுப்போம்னு சொன்னா அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்லியிருக்கு, நான் காலையிலே வீட்டுல வந்து அவங்ககிட்ட பேசுவோம், முன்னாடி பேசுவோம். இது ஒரு பையனாவது பிறகு 12:30 மணி அப்ப பாத்துருக்காங்க. 10 மணிக்கு இருக்கு, ஒரு 1:30 மணி போல 1:30 மணிக்குள்ள அவங்க அப்படி இருக்காங்க. இருமிட்டு கலந்துருக்கு, வெத்தலை எடுத்து கொடுத்துருக்காங்க. வெத்தலை கிளம்ப வச்சு நீ சாப்பிடுமா, அப்படி நல்லா ஆயிடும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருவோட அவங்க பாத்ரூம் போயிருக்காங்க. இது என்ன பண்ணிருக்கு, தவாணி வச்சுட்டு அது கிளம்பி போச்சு. அப்புறம் 2:15 போல ஆளை காணுன்னு சொல்லிட்டு இவங்க தேடுறாங்க எல்லாரும். என் பையனும் போன் பண்ணி சொல்றாங்க. எல்லாரும் போய் தேடிட்டு போகும்போது அந்த ஒரு பையனோட அப்பா வந்து ஒரு இடத்துல இருக்கிறாரு, ஒரு அதுல கொஞ்சம் தூரம் அவங்க நிக்கிறாரு. கேட்கறாங்க, இவங்க அப்படியே கேட்டிருக்காங்க, இங்க இந்தியா நிக்கிறேன்னு கேட்டு இதான் வாக்காளர் வந்திருக்கு. அடுத்த செகண்ட்ல ஒரு 2 நிமிஷத்துல அந்த போலீஸ் வந்து இவங்க அத்தனை பேரும் பையனோட அப்பா அங்க இருந்திருக்காரு. அப்ப இதை கூப்பிட்டு போனேன், இவங்களை மட்டும் கூப்பிட்டு போய் என் பையன் முதல்ல கூப்பிட்டு போனெல்லாம் வாங்கிட்டு அதை இங்க உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு பையன் என் பையனுக்கு மட்டும் நீ அது சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போன விட்டு அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல, காலையில வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள உட்கார வச்சுட்டு காலையில வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எஸ்பிஎம்சி போன் பண்ணிருக்காங்க, 100க்கு போன் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி இருக்கு கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் 100 வந்து அங்க கொடுத்து அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க. அது கூட நானும் ஒரு 5 மணிக்கு வந்துட்டோம். திருப்பி அங்க போகும்போது நாங்க இன்னைக்கு யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கோம், இதே மாதிரி காரணம் உட்கார வச்சிருக்கோம், அதுக்கு பேசுங்க நீங்க என்னன்னு கேட்டாங்க. அதுக்குள்ள அந்த பையனோட அப்பாவே அழைச்சு வந்தாங்க. அடுத்தது உட்கார வச்சிருந்தாங்க தனியா. அப்ப இந்த பசங்க எல்லாம் போன் வாங்கிட்டு அவர் மட்டும் போன் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க. இந்த போலீஸ்ல கேட்டாங்க, அது நீங்க உட்கார சும்மா இருக்குப்பா, அமைதியா இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்த நடந்துட்டு இருக்கு. ஒரு அப்போ வந்து போலீஸ் அப்பா சொன்னாங்க, அவங்க கஷ்டம் தான் இருக்கு பொண்ணு வந்துடுப்பா அப்படின்னு எங்களுக்கு ஒரு இதா சொல்ல கொஞ்சம் சுருங்க வந்துட்டு. அடிஷனலா நான் ஒரு 6:30 மணியா போல இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்க. போலீஸ் வந்து அந்த பையனோட நம்பரை ட்ராக் பண்ணிருக்காங்க. ட்ராக் பண்ணப்போ லொகேஷனை சுத்தி தெரிஞ்சு திரும்பி பார்த்தாங்க. ஏற்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. நான் 1 மணி வாக்கலாம் அந்த இப்ப நாங்க போறதுக்குள்ள அவங்க கூட்டா சரி அங்க போறவங்க அடிக்கிறாங்க. இப்ப என் பையன் அங்கெல்லாம் போன 2 வீலர் எடுத்து போய் கேள்விப்பட்டு போறோம். அதுக்குள்ள நீங்க தான் வந்து அவன் ஆட்டுறான் இவன் ஆட்டுறான்னு சொல்லிட்டு 50,000 பேர் சேர்த்துறாங்க டைம்ல.
சரி இப்போ சொல்லிட்டு நான் போலீஸ் ஃபோன் பண்றேன், என்ன சார் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வரேன்னு சொல்றாங்க. அதுக்குள்ளே அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த வீடு எல்லாம் அடிச்சு வீடெல்லாம் வந்து அடிச்சு டோட்டலா நோக்கிக்கிறாங்க. இப்ப அவங்க போலீஸ் தான் இவங்களை அவங்க வீட்டுல இருந்து வெளியில அனுப்புறது. இப்போ தகுதி வந்து அன்னைக்கு எஸ்பி ஆஃபீஸ்ல நாங்க பாடி வலுக்கட்டாயம் பண்ணி கொடுத்தாங்க. நான் அப்பயே அங்கே ஒரு பேட்டி கொடுத்தோம். இதே மாதிரி நாங்க வலுக்கட்டாயம் பண்ணி பாடி கொடுக்குறாங்க. எங்க வீடு எங்களுக்கு எங்க அடக்கம் பண்றதுன்னு தெரியல. நாங்க எஸ்பி ஆஃபீஸ் தான் போறோம். இந்த 2 பதிவுகளும் கேட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன ஒரு புரிதல் வருது அப்படின்னா, பெண்ணுடைய உடற்கூறு ஆய்வுல வரும்போது அது வந்து கொலை இல்லை தற்கொலை அப்படின்றது அவங்களே சொல்லியிருக்காங்க. யாரு? அந்த பையனோட உறவினர்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா ஏன் உடனே எரிச்சிட்டாங்க, அதுதான் சந்தேகத்தை வரவழைக்குது அப்படின்னு இவங்க தரப்புல சொல்றாங்க. அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு மாவட்ட எஸ்பியில இருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நாங்க மறுத்தோம், அப்படி இருந்துமே உடனடியா நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பெண்ணோட உடற்கூறு ஆய்வு வந்து விட்டது. அந்த உடற்கூறு ஆய்வுல அது யாரும் எந்த காயமும் இல்லை, அது என்னது தற்கொலை அப்படின்னு வந்ததா அவங்க தரப்புல இருந்தே சொல்லிட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கலாம், மார்க்சிஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற பதிவுமே நீண்ட நெடிய பதிவை வந்து பார்க்க முடிகிறது. பாதிக்கப்பட்ட அந்த பெண் வீட்டாரும் பாதிக்கப்பட்ட பையன் வீட்டார் தரப்புல 2 பதிவுலையும் அந்த பெண் வீட்டார் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு நாங்கள் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணோம், அந்த பொண்ணு வந்து கேட்கல, படிமா, படிச்சுட்டு நீ வேலைக்கு போகிற வழியே பாருமா, அதுக்கப்புறம் கூட பேசிக்கலாம், நிறைய விஷயங்கள் நாங்கள் கன்வே பண்ணோம், புரியல. நைட்டு பார்த்தோம்னா தலகாணி, அந்த தலையணை இருக்கு இல்லையா, அந்த தலையணை வச்சு போர்வையை மேலே போத்திட்டு இருக்கிற மாதிரி நைட்டு அந்த பொண்ணு வந்து ஓடி இருக்கு. ஒரு 11 மணி இருக்கலாம்னு நினைக்கிறேன் நாங்கள். அதுக்கப்புறம் இவங்க காவல்துறை கிட்ட நாங்கள் தகவல் கொடுத்தோம். காவல்துறை தகவல் நாங்கள் கொடுத்து பண்ணுறதுக்குள்ளார எங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு குரூப் மாப் வந்து எங்களை அடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணோட அப்பாவுக்கு சுகர் பேஷண்ட்டு, கால் முழங்கால மேலே அடிச்சிருக்காங்க, இன்னும் பாதிக்கப்பட்ட மக்கள் அடிச்சிருக்காங்க. பட் ஏற்கனவே ஒரு நாளைக்கு முன்பே இவங்க அந்த சம்பந்தப்பட்ட அந்த பார்த்திபர் அப்படின்ற ஒரு போய் சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு சில கை கலப்புகள் வந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் நீங்கள் வந்து 3 நாளைக்கு முன்னாடியோ, இது வந்து எப்போது நடக்குது அப்படின்னா, இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்குன்றாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து இப்போ +1 +2 படிக்கும், 16 வயசு, நான் 17 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 2 வருஷம்னா 15 வயசுலேயே இந்த பொண்ணுக்கு வந்து லவ் வந்திருக்குன்னா நம்ம என்ன சொல்கிறது? இது என்ன விதமான காதல்? இப்போ எல்லார் வீட்லேயும் எல்லா பெண்களையும் பெற்ற பெற்றோர்களாக இருக்கட்டும், இல்லை பையனை பெற்ற பெற்றோர்களாக இருக்கட்டும், எல்லாருடைய கனவு என்னவா இருக்கும்? ஒரு பொண்ணையும் பையனையும் நல்லா படிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் காதல் கருமாந்திரம்லாம் அது பக்கம் ஓரமாக வச்சிடலாம். 10th படிக்கும் போதே லவ் வந்துட்டு நான் அவனோட தான் வாழுவேன், அங்கே தான் படிப்பேன் அப்படின்றதான் இது பேசிக். இது வந்து நான் வந்து ஆணவ படுகொலை இந்த விஷயத்துக்கு நான் அந்த பக்கம் தள்ளி வைக்கிறேன். நான் ஏன்னா அது வரவேற்பு இருப்பாங்க, எதிர்ப்பு இருப்பாங்க. நான் இதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு பெண்ணை பெற்ற பெற்றோரா, இல்லை நீங்கள் அந்த இடத்துல கம்யூனிட்டி எல்லாத்தையும் விட்டுருங்க. உங்கள் பெண்ணாக இருந்தால் இல்லை உங்கள் பையனாக இருந்தால் நீங்கள் என்ன விதமான முடிவு எடுத்திருப்பீங்க? உங்கள் பொண்ணு +1 படிக்குதோ +2 படிக்கும்போதே வாழ்ந்தால் அவனோட தான் வாழுவேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஆனால் இது அதுக்கப்புறம் மேபி அவங்க வந்து இவங்களை வந்து நாங்கள் PCR கேஸில் போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுனாங்க, இல்லைன்னா போட்டுருவாங்கன்ற பயந்து தான் நாங்கள் இதை வந்து வழக்கு தொடுக்க போகலான்றாங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இது வந்து நீங்கள் 3 நாள் முன்னாடியே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து போஸ்கோ வழக்கில் வந்து கைதாகிருப்பாங்க, இது பிரச்சனை ஸ்மூத்தாக முடிஞ்சு போயிருக்குமே, இது ஏன் விட்டு வைக்கலன்னா, இல்லை எங்கள் மீது வந்து PCR வழக்கு போட்டுருவாங்க பயந்து தான் இருந்தோன்னு இவங்க தரப்பில் வந்து சொல்கிறாங்க. அது அந்தந்த தரப்பில் அந்தந்த விளக்கங்கள் ஒரு பக்கம் வந்து அவங்கவுங்க இந்த நேரத்தில் வந்து ஸ்கோர் பண்ண பார்ப்பாங்க. அதாவது தனது அரசியலை இந்த இடத்துல வந்து உள்ள பூந்து அந்தந்த பக்கம் கோல் அடிப்பாங்க. அது வந்து பையன் சைடாக இருந்தாலும் சரி, அது பெண் வீட்டு சைடாக இருந்தாலும் சரி, நம்ம நியாயமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகள் படிக்கிற வயசில் படிக்கிறத விட்டுட்டு +1 +2லேயே வந்து அந்த காதலை என்கரேஜ் பண்ணுறது தான் தவறு. நீங்கள் அதுக்கு பின்னாடி நீங்கள் காலேஜ் போகும்போது உங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை வந்துடும், நான் நல்ல வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அப்போ காதல் வராதுன்னு சொல்லுவாங்க. பட் இது எப்படின்னு எனக்கு தெரியல.
இதை இன்னும் ஆதரிக்கிற சமூகங்கள் இருக்கிறதா அப்படின்ற கேள்வியோட எனக்கு தெரிஞ்சு அந்த பையனுடைய ரிப்போர்ட்டுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா கொலை அப்படின்ற மாதிரி தான் வரும்ன்ற மாதிரி அங்கே இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்ட என்ன பண்ணலான்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள். இது உங்களோட கருத்துக்கள் என்ன? ஊடகங்கள் கொஞ்சம் பொறுப்புகளை உணர்ந்து இதுதாங்க விஷயம் விசாரிச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் கொஞ்சம் ஆவேசம் அடையிறது, திடீர்னு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை வந்து இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறது, இந்த பக்கம் பேசுறது அந்த பக்கம் பேசுறது எல்லாமே முன்கூட்டியே தடுக்கலாம். பட் என்ன ஏதுன்னு தெரியாமே சமூக ஊடகங்களில் கருத்து பதிவுறது உட்காரலாம். அங்கே லண்டனில் உட்காந்துட்டு பதிவு செய்யலாம், ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே சம்பவம் தெரியாமல் இது வந்து மிகப்பெரிய ஒரு கொலை, அடித்து கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. பட் அது உண்மையை தெரிஞ்சு பதிவிட்டு இருந்தாங்கன்னா இந்த சமூக பதற்றத்தை தனித்திருக்கலாம், காவல்துறைக்கு சற்று வேலையை எளிமையாக்கி இருக்கலாம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறை தான் சற்று கடினமான வேலையை மேற்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் நான். பார்க்கலாம் நம்ம. ஏன் அப்படின்னா ஊடகங்கள் எல்லாமே இங்கே கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. புசி ஆனந்த் அவர்கள் வந்து தாவேகா இணைப்பு விழாவில் விருந்தினர் கலந்துக்கும் போது உணவருந்திய பின் கை கழுவ முடியாமல் பேப்பரில் துடைத்தாராம். அதை கவனித்த அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் தன் உதவியாளரிடம் பேப்பரை கொடுத்து அதில் நீரை ஊற்றி அதை ஆனந்திடம் கொடுக்க முயற்சித்தார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதை பார்த்த உடனே பாஸ் என்ன பாஸ் இதெல்லாம், இந்த நியூஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா? ஒரு கை கழுவினாரு, பேப்பரில் துடைக்க போனாரு, இந்த தாவேகா கட்சி இணைப்பிணைவில் என்ன பாஸ் இதெல்லாம் அப்படின்னு நினைச்சேன் நான். எந்தெந்த விஷயத்துல சமூக பதற்றத்தை தணிப்பதற்காக ஊடகங்கள் பொறுப்புணர்வுடன் இணைந்து வேலை செய்யணுமோ அதெல்லாம் விட்டு கை கழுவினாங்க, வாய் கொப்பளிச்சாங்க. இதெல்லாம் போகிறது எந்த வகையில் கரெக்டுன்னு தெரியல. சரி, ஓகே, அவங்கவுங்க அந்த சூழ்நிலையை பார்ப்பாங்க. கூட்டணியில் சேர வலியுறுத்தணும் அப்படின்ட்டு விஜயபாஸ்கர் அவர்கள், எம்ஆர் விஜயபாஸ்கரும் சரி, எங்கள் இன்னொரு விஜயபாஸ்கரும் சரி, 2 பேரும் தான் வந்து சேரதை நியாயப்படுத்தி இருந்தாங்க. திமுகவில் சேர்ந்திருந்தா நாங்கள் நியாயாதிபதியாக இருப்போம், இங்கே வந்துட்டால் எங்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது அப்படின்றதையும் சொல்லி அவங்க வழக்கமாக ஏடிஎம்கே வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்தாங்க. இதில் எல்லாம் பேசின ரேட் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருந்துட்டு கொஞ்சம் ஒரு லிமிட்டடாக பேசியிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா கரூர் தாவேகாவிற்கு கரூரில் எனக்கு ஒரு கணக்கு வழக்கு இருக்குது, அந்த கணக்கு வழக்கை முடிக்காமல் விட மாட்டோம், கரூர் சம்பவத்தில் அனைத்து உண்மைகளும் வெளியே வரும், காவல்துறையினர் வைத்தே கொன்று குவித்துள்ளனர், உதயநிதியின் வாழ்க்கைக்காக காவல்துறையை வைத்து எங்கள் மக்களை கொன்று குவித்தீர்களே ஸ்டாலின் சார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இது வந்து திட்டமிட்டு சூழ்ச்சியை உருவாக்கி கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி மக்களை கொன்று குவித்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இது நிறைய அடுத்தடுத்த குற்றச்சாட்டுலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ காவல்துறை தான் இது பண்ணாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லும்போது இப்பயும் அதே காவல்துறை தான் உங்கள் கையில் இருக்குது. பெருசாக புதிய காவல்துறையெல்லாம் வரல, முன்பு இருந்து அதே காவல்துறை அதிகாரிகள் தான் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் பார்க்கலாம் எந்த விசாரணை எவ்வளோ சீக்கிரம் வருது, எந்த அளவுக்கு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. டிஎம்கே வந்து கடுமையான விமர்சனத்தை முன் வைத்திருக்காங்க. பொதுவாக ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய சொல்லுகின்ற குற்றச்சாட்டு எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு நியூஸ் பரபரப்பாக போச்சு, செந்தில் பாலாஜி அவர்களே தேடிக்கொண்டிருக்கிறது காவல்துறை. இது வரைக்கும் 6 பேர்த்த வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் பாருங்கள், ஒரு ஐபிடிஎஸ் அதாவது கருத்து கணிப்பு வெளியிடுற ஒரு யூடியூபர் அவர் வந்து ஒரு எம்எல்ஏ மிரட்ட முடியுமா? கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எம்எல்ஏ மிரட்டுறாருன்னா எம்எல்ஏ அந்த அளவுக்கு பலவீனமாக இருப்பாரா? வந்து பணத்தை வாங்கிட்டு போறியா இல்லையான்ற மாதிரி மிரட்டுறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது தொடர்ந்து அடுத்தடுத்த ஒரு 6 பேர் கைது பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜி அவர்களை நெருங்கிட்டாங்க, அசோக் குமார் அவர்களை நெருங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் வந்துட்டே இருக்குது. இந்த மாதிரி கதைகள்லாம் எங்கள் கிட்டையும் இருக்குது, நாங்களும் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்து அரசியலில் இருந்து ஒதுங்க சொல்கிறீங்க, வார்த்தைகளை அளந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு திமுக கடுமையான விமர்சனங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அறப்போர் இயக்கம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக்கப்பட்டவர், தொடர்ந்து அவர் வந்து கனிம வள கொலையிலேருந்து எல்லாமே ஈடுபடுத்தார். விஜயபாஸ்கர் அவர்களை நீங்கள் சேர்த்துக்கிட்டதுனால அவர் வந்து வாஷிங் மிஷினில் புனிதராயிட்டாரான்னு கேட்குறாங்க. டிஎம்கேவும் அதே தான் கேட்குறாங்க. அறப்போர் இயக்கம் கேட்கலாம், பட் டிஎம்கே வந்து இந்த இடத்துல கேட்குறது, நீங்களும் நிறைய இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான நபர்களை சேர்த்திருக்கீங்க, வைத்திலிங்கம் அவர்களிருந்து நிறைய பேர்த்த வந்து சேர்த்திருக்கீங்க. பட் அறப்போர் இயக்கம் இந்த கேள்வியை வந்து தொடர்ந்து முன் வைத்திருக்கிறாங்க. அது இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மார்க்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு சாருன்னு சொல்ல அவர்கள் தான் சொன்னாங்க, ஒரு கல்யாணத்தில் போயிட்டு பேசும்போது
அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக இன்னும் 15 நாள் ஆட்சி கவிழ்ந்துருன்னா சொன்னார். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமாக தான் இருந்துக்கு. பண்ணியிருப்பாங்க, இவங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே சுமத்துறாங்க. தாவேகா ஆட்சியில் 30 லட்சம் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கிறாங்க அப்படின்னு ஞான சௌத்ரி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இல்லைப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, 19 இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கும் போது அதில் ஒரு கருத்து இருக்குன்னு இருக்காங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.